உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். குரு கடகத்தில் அதிசாரம், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன் புதன். 27/11/2025 முதல் விருச்சிகத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு இருப்பது சிறப்பு. அதோடு இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய பார்வையில் ராசி இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வழியில்லை. சனி ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப செலவுகள் அளவாக இருக்கும். 5ஆம் இடத்தில் உள்ள கேது தெய்வ திருத்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பினை வழங்குவார். ராசியை சுக்கிரன் பார்ப்பதால் சுபகாரிய முயற்சிகள் தடைபடாது. தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் நயமாக நடந்து கொள்வது சிறப்பு. 8ல் செவ்வாய் சூரியனும் இருக்க சனியின் பார்வையும் இருப்பதால் வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்கள். முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது பொன்னான நேரமாக அமையும். அங்கே செவ்வாயும் இணைந்திருப்பதால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படும். புதிய ஆடை அணி வாங்கும் யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் சிரமம் ஏற்படும். எல்லா காரியங்களிலும் ஒரு தடைக்கு நண்பர்களின் உதவியும் குடும்பத்தில் மனைவியின் ஒத்துழைப்பும் பிரச்சனைகளை தீர்க்கும். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையோடு பழக வேண்டும். மற்றவர்களின் வேலைகளில் தலையிட வேண்டாம். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலில் உள்ள துர்க்கையை விளக்கு போட்டு வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சத்தில் அமர்ந்து உங்கள் 6வது மற்றும் அஷ்டம ராசியை பார்வையிடுவதால் கடன்கள் குறையும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். இதுவரை பட்ட அலைச்சலுக்கு பயன் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றிகரமாக நீங்கள் விரும்பியபடி சாதகமாகும். மனதில் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். செவ்வாய் சுபபலத்தோடு இருப்பதால் சொந்த வீடு வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் என எதிர்பார்ப்பவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. குழந்தைகள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்துடன் செல்லும்படி கூறவும். உடலில் உஷ்ண நோய்கள், சிறிய கட்டிகள் மற்றும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். எதிலும் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதானமும் பொறுமையும் அவசியம். சந்திராஷ்டமம் 25/11/2025 காலை 4:14 மணி முதல் 27/11/2025 பகல் 1:53 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: லட்சுமி நாராயணாவை வழிபடுங்கள். அடுத்தது கடகம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். பக்தி, தெய்வ தரிசனம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கோயில் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஜன்மத்தில் குரு இருந்தாலும் அவர் உங்கள் திரிகோண ராசியை பார்வையிடுவதால் கஷ்டங்களை சமாளிக்கும் அமைப்பு உண்டு. ஏதேனும் ஒரு வகையில் அவ்வப்பொழுது உதவி கிடைத்து உங்கள் கஷ்டங்கள் தீரும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்தபடி தடையின்றி வியாபாரம் நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். உபரி வருமானம் கிடைக்கும். பல கிரகங்கள் உங்களுக்கு எதிர்ப்பலன் தரும் அமைப்பில்தான் இருக்கின்றன என்பதால் எதையுமே யோசித்தும் நிதானமாகவும் செய்வது நல்லது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வருமானத்திற்கு மீறிய செலவு, உறவினர்களின் ஒத்துழைப்பு இன்மை முதலிய பிரச்சனைகள் வரவே செய்யும். சந்திராஷ்டமம் 27/11/2025 பிற்பகல் 1:54 மணி முதல் 29/11/2025 இரவு 8:21 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிரதட்சணம் செய்து நல்லெண்ணெய் விளக்க போட்டு வாருங்கள். அடுத்தது சிம்மம். ஆன்மீக விஷயங்களில் கவனம் செலுத்தும் வாய்ப்பு உண்டு.
அதுவே இப்பொழுது உள்ள நிலையில் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்தாக அமையும். வாரத்தின் முதல் 5 தினங்கள் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பணப்பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பெரிய அளவில் பற்றாக்குறை ஏற்படாது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியில் இருப்பதாலும் சூரியனோடு இணைந்திருப்பதாலும் வீடு, மனை முதலிய முதலீடுகள் ஓரளவு லாபத்தை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பொறுப்புகள் கிடைக்கும். பயணங்கள் சாதகமாக இருக்கும். பல கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாததால் எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகாரிகளோடு தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதமாகும். நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களுக்கு மனக்கசப்பை தரலாம். உஷ்ண நோய்களும் சர்ம வியாதிகளும் சஞ்சலத்தை தரலாம். சுப முயற்சிகளில் தடைகள் இருக்கின்றன. சந்திராஷ்டமம் 29/11/2025 இரவு 8:22 மணி முதல் 1/12/2025 இரவு 11:06 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். சூரியனையும் வழிபடுங்கள். அடுத்தது கன்னி. 11ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்கள் அடைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். அதேபோல பணிமாற்றம் விரும்பியவர்களுக்கும் பணிமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் துணை புரிவார்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் வந்து சேரும். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களின் ஆத்ம பலம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் சாதகமாகும். 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் என்னதான் பார்த்து செலவு செய்தாலும் சில நேரங்களில் வேண்டாத செலவுகள் முன்னால் வந்து நிற்கும். ஆடம்பர விஷயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். அவசரத்தாலும் முன் யோசனை இல்லாததாலும் சில காரியங்களில் தவிர்க்க முடியாத தாமதங்கள் ஏற்படும். பரிகாரம்: ஸ்ரீராமரை தியானம் செய்யுங்கள். அடுத்தது துலாம். ராசியில் உள்ள ராசிநாதன் சுக்கிரன் வாரக்கடைசியில் விருச்சிக ராசிக்கு நகர்கிறார். இந்த 2 இடங்களிலும் அவர் சிறப்பான பலன்களை தருவார். குறிப்பாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். ஆபரண சேர்க்கைகள் மற்றும் வாகன சேர்க்கைகள் முதலிய விஷயங்களை சாதகமாக நடத்தி தருவார். 10ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் தனக்குடும்ப ராசியை பார்வையிடுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய தொழிலை நடத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான வழி பிறக்கும். கூடுதல் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சற்று பலம் குறைந்திருப்பதால் பழைய சொத்து பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் தலை தூக்கும். கவனமாக கையாள வேண்டும். வழக்குகள் இழுத்தடிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. மனதில் கசப்பு உணர்வும் சஞ்சலமும் இருக்கும். 5ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் இருக்கும். தேவையில்லாத பிரயாணங்கள் ஏற்படும். பரிகாரம்: விநாயகப் பெருமானை வணங்குங்கள். உங்களது விக்னங்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது விருச்சிகம். விரயஸ்தானத்தில் சொந்த ராசியில் சுக்கிரன் சஞ்சரித்தாலும் வார இறுதியில் விருச்சிகத்துக்கு வருவது சிறப்பான பொருளாதார பலனை தரும். அதோடு ராசிநாதனும் ராசியின் பலம் பெற்றிருக்கிறார். தொழிலில் புதுமையான மாற்றங்கள் ஏற்பட்டு உத்வேகத்தோடு செயல்படும் ஆற்றல் அதிகரிக்கும். பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பதவிகள் கிடைக்கும். குடும்ப நிலைமை மேம்படும். செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவசரத்தால் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். சனி ராகுவுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பிறருடன் பேசும்பொழுது கவனம் தேவை. வேலை பார்க்கும் இடத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. வெளிநாட்டு வேலை மற்றும் வர்த்தக தொடர்புகளில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் இது. சூரியன், சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் பிரயாணங்களில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். பரிகாரம்: பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை வணங்குவது நல்ல பலன்களை தரும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறார். அவர் அஷ்டமத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. மறைமுகமான நல்ல பலன்கள் அவர் தருவதோடு உங்கள் தன குடும்ப ராசியையும் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடைசியில் உங்களுக்கு சாதகமாகவே ஆக்கி தருவார். அதோடு உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான ராகுவும் சனியும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆற்றலையும் முயற்சியையும் தந்து வெற்றி பெறச் செய்வார்கள். வேலை பார்க்கும் இடத்திலும் வீட்டிலும் சுமூகமான உறவை பெற வேண்டும். பெரும்பாலும் கற்பனையான எண்ணங்களால் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். வேலை சுமையும் மேலதிகாரிகளின் அழுத்தமும் சில சமயங்களில் நிதானம் இழக்க வைக்கும். சுபகாரிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டு பின் பலனளிக்கும். முயற்சியை விட்டுவிட வேண்டாம். தேவையற்ற செலவு வந்து முன்னே நின்று முக்கியமான விஷயத்திற்காக வைத்திருந்த பணத்தை இழக்க வைக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுங்கள். அடுத்தது
மகரம். இதுவரை 10 இருந்த சுக்கிரன் வாரக்கடைசியில் லாபஸ்தானத்தில் வந்து சூரியனோடு இணைகிறார். சுகலாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்திலிருந்து உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. கிட்டத்தட்ட 7.5 சனி விலக ஓரளவு சாதகமான பலன்களை உங்களுக்கு நடைபெறும். இதுவரை மன அமைதியை இழந்தவர்கள் இனி புதிய செய்திகளாலும் சிந்தனையாலும் ஊக்கமும் உற்சாகமும் பெற்று புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். உச்சம் பெற்ற குரு பார்வை உங்கள் ராசியிலும் லாபஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் விழுவதால் எந்த பிரச்சனையையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வண்ணம் மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றிருப்பீர்கள். தனஸ்தானத்தில் சர்ப்ப கிரகமாகிய ராகு அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் என்பதால் உங்கள் பேச்சினாலும் உணவினாலும் சில தவிர்க்க முடியாத உடல் நலப்பிரச்சனைகள் ஏற்படும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உறவுகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நெருடல்களும் ஏற்படலாம். 24/11/2025 முதல் 27/11/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள். அடுத்தது கும்பம். குரு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் விரயஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அனாவசியமான செலவுகள் குறையும். யோசனை செய்து செலவு செய்தால் பொருளாதார பிரச்சனைகள் வராது. சுக்கிரன் பலமாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். சிறிய மகிழ்ச்சிக்குரிய பிரயாணங்கள் ஏற்படும். விருந்து கேளிக்கை விஷயங்களில் சந்தோஷம் வரும். உறவினர்களிடையே கலந்து பழகும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வாய்ப்புகள் உண்டு. ராசியில் வக்ரகதியில் ராகுவோடு இணைந்து சனி இருப்பதால் அவரால் ஏற்படும் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். 6இல் குரு அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருவருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளால் எதிரிகள் ஏற்பட்டு மனக்கசப்புகளை தரலாம். கடன் பிரச்சனை மற்றும் பத்திரங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்குகள் சாதகமாக முடிவதில் தாமதம் ஏற்படும். 27/11/2025 முதல் 29/11/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: திங்கட்கிழமை பிரதோஷ வேளையில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மீனம். பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் ராசிநாதன் பார்வையால் பலப்பட்டிருப்பதால் ராசி பலம் பெறுகிறது. இரண்டக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். சூரியனோடு இணைந்து சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறார். வருகின்ற சிரமங்கள் எத்தகையதாக இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும். கூர்மையான சிந்தனையும் முன் யோசனையும் வழிநடத்தும். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குருவின் பலம் அதிகரித்திருப்பதால் நன்மையே அதிகம் நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. கலைத்துறை வாய்ப்புகள் அதிகரிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும். வருமானமும் அதிகரிக்கும். அலைச்சல், மனச்சோர்வு, உடல் உபாதைகள் ஏற்படும். எந்த பிரச்சனையிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சில விஷயங்களில் நீங்களாக கருத்து சொல்ல வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்த வேண்டாம். வேலை சுமை அதிகமாக இருக்கும். 29/11/2025 முதல் 1/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முன்னோர்களை வணங்குங்கள். காகத்திற்கு உணவு வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.